ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவுள் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக அவுள் எடுத்துக்கோங்க. அவுள் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் அவுளாக இருந்துச்சு அப்படின்னா 5 மினிட்ஸ் ஊற வச்சு தான் பண்ணணும். நான் வந்து ஒயிட் கலர் அவுள் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் அவுள் வந்து 1 டைம் வாஷ் பண்ணாலே போதும். ஏன் அப்படின்னா ஒயிட் கலர் அவுள் வந்து திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் தண்ணியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கூலாக குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் கையிலே பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வடிகட்டி இருந்தால் வடிகட்டில் கூட பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரவும் குழம்பு கடலைப்பருப்பு நிலக்கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அவுளை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கெல்லாம் 5 மினிட்ஸில் சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம். நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு. லாஸ்ட்டாக வந்து 1/2 லெமன் வந்து கட் பண்ணி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் சாறு, கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்